வணக்கம் மக்களே. ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட கூந்தல் தைலம். இதில் கஷாயம் காய்ச்சி சேர்த்துருக்கோம். எதுவுமே அப்படியே போடல, நம்ம எல்லாத்தையும் கஷாயம் காய்ச்சிருக்கோம், சாறு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு கஷாயம் காய்ச்ச கடுக்காய், அதிமதுரம், அஸ்வகந்தா, பற்படாகம், வெட்டிவேர், ஏலக்காய், கிராம்பு, ரோஸ்மெரி ஆகிய ஆளி விதை, அவுரி, கரும்பூலா எல்லாத்தையும் 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு பச்சையாக சாறு எடுக்கிறது. வெங்காய சாறு, கற்றாழை சாறு, நெல்லிக்காய் சாறு. நம்ம பச்சையாக அரைக்க வேண்டிய இலைகளை பார்ப்போம். கரிசலாங்கண்ணி, கறிவேப்பிலை, வல்லாரை, செம்பருத்தி பூ இலை, மருதாணி, கொடுத்தும் எங்கள் வீட்டிலையே ஆர்கானிக் முறையில் வளர்த்து எடுத்தது. ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 1 லிட்டர் தேங்காய் பால், சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த ஆயிலில் சேர்த்துருக்கோம். இது செய்முறையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய், நம்ம எவ்வளோ 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு தேங்காய் எண்ணெய் அடுப்பில் வச்ச உடனேயே தேங்காய் பால் 1 லிட்டர் அதில் சேர்த்துக்கணும். 5 நிமிஷம் தேங்காய் பால் நல்லா கொதித்தோடனே அதுலேருந்து வாசனை வரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கஷாயத்தை ஃபஸ்ட்டு சேர்க்கணும். அது ஒரு 10 நிமிஷம் கொதித்தோன்னே அதுக்கப்புறம் பச்சையாக நம்ம அரைச்ச சாறு, இலை, அதோட சாறு எல்லாத்தையும் சேர்க்கணும். இந்த எண்ணெயை காய்ச்சறதுக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு 6 மணி நேரம் தேவைப்படும். நம்ம அதிகமான அனலில் வச்சு காய்ச்சக்கூடாது, ஸ்லோவாக வச்சு மெதுவாக காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அதில் உள்ள தண்ணி எல்லாம் வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும்.